friends, welcome to Mithuntips. Poori அப்படினாலே நம்மளுக்கு உருளைக்கிழங்கு மசாலா தாங்க ஞாபகத்துக்கு வரும். ஆனால் ஒரு சிலருக்கு உருளைக்கிழங்கு ஒத்துக்காது. ஆனால் அதே டேஸ்ட்டில் இருக்க மசாலா வந்து சாப்பிடணுன்னு கண்டிப்பாக விரும்புவாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இன்றைக்கி. கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மசாலா செய்கிறதுக்கு முதல்ல நம்ம அரைக்க வேண்டியதை அரைச்சிடலாம். 3/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இப்போ நான் செய்கிறது பார்த்திங்கன்னா 5 பேர்த்துக்கு வந்துட்டு சரியாக இருக்கும். 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா, 2 இன்ச் சைஸ் பட்டை, அதுக்கப்புறம் 4 கிராம்பு. இந்த 5 பொருள் மட்டுமே போட்டு நல்லா ட்ரையாகவே வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைன் பவுட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இது தனியாக வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கோங்க. கடலைப்பருப்பு வந்து இந்த டிஷ்ஷில் நம்ம கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்க போகிறோம். ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துல இல்லையா, ரொம்ப ப்ளைனாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கடலைப்பருப்பு ரொம்ப பொரிய விட்டுற வேண்டாம். பாதி அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம 3 பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்குறோம். நல்லா நீட்ட வாக்கில் அரிஞ்சிட்டு அதை வந்து கொஞ்சம் குறுக்க அரிஞ்சிருக்கேன். ஸோ அப்போ வெங்காயம் வந்து நிறைய இருக்கிற மாதிரியும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறமா 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. நான் ஒரு 5-6 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். கொஞ்சம் வந்து காரம் அதிகமாக இருந்தால் தான் இந்த மசாலா வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்ல வெங்காயம் பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது கூட நல்ல பொடியாக நறுக்குன ஒரு பழுத்த தக்காளி வந்து சேர்த்திக்கலாம். அதாவது ஒரு மீடியம் சைஸில் இருக்க பழுத்த தக்காளி வந்துட்டு நல்லா ஃபைன் சாப் பண்ணிவிட்டு இதில் சேர்த்திக்கலாம். ஸோ இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தக்காளியும் ஆட் பண்ணியாச்சு. இந்த தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். பச்சை வாசம்லாம் போயிட்டு அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா, பொட்டுக்கடலை இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு மசாலா என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ, உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் சேர்த்திக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்திக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி கரைச்சி ஊற்றும் போதே ரொம்ப கெட்டியாக சேர்த்திடாதீங்க. ஏன்னா இது கொதிச்சதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா கெட்டியாகிடும். ஸோ வந்துட்டு கொஞ்சம் ஊற்றும் போதே லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். நம்ம எந்த பக்குவத்துக்கு வேணுமோ அதுக்கு முன்னாடியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்போ உங்களுக்கு ஆறும்போது பார்த்திங்கன்னா நல்ல திக்னஸ் கிடச்சிரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சதுன்னா போதும். இந்த மசாலாவில் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்திக்கிறது இல்லை, அதனால வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திருக்கோம். அதுதான் வந்து இந்த மசாலாவில் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அது கூடவே கடலைப்பருப்பும் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்திருக்கோம். அதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம பூரி மசாலா சாப்பிடும்போது அது கடிபடும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா கொதிச்சும் ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம கடைசியாக நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலையை தூவி இறக்கிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான இந்த மசாலா வந்துட்டு உருளைக்கிழங்கு சேர்க்காமையே அதே சுவையில் சூப்பரான பூரி மசாலா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.